எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு மை சேனல். ஸோ இந்த வீடியோவில் வந்து சன் கிட்ட இருந்து நம்மளை ப்ரொடெக்ட் பண்ணிக்கிறதுக்கு ஸ்கார்ஃப் வந்து எப்படி கட்டலாம் அப்படின்னு தான் வந்து பார்க்க போகிறோம். ஸோ அது வந்து ஒரு 3 மெத்தடில் நான் வந்து கட்ட போகிறேன். உங்களுக்கு எது ஓகேவாக இருக்குமோ நீங்கள் அதை கட்டிக்கோங்க. ஸோ இப்போ எப்படி கட்டலான்னு சொல்லிட்டு வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். ஸ்கார்ஃப் தான் வந்து கட்ட போகிறேன். இது வந்து ஒரு காட்டன் ஸ்கார்ஃப். ஸோ வெயிலுக்கு நம்மளுக்கு எந்த ஒரு இச்னஸ் இல்லாமல் நம்மளோட ஃபேஸில் அழகாக இருக்கும். ஸோ இது எப்படி ஃபஸ்ட்டு மெத்தட் எப்படி கட்டலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த எண்டு நெக்ஸ்ட் இந்த எண்டு. ஸோ இது ரெண்டுத்தையும் வந்து ஒன்றா வச்சுக்கோங்க. ஸ்கார்ஃபை பொறுத்த வரைக்கும் 2 நிமிஷத்தில் ரெடி டு வியர் மாதிரி கட்டலாம். பட் இது நான் எப்படி கட்டுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 2ஆக வந்து ஃபோல்ட் பண்ணிக்கிறேன். ஸோ அதை வந்து என்னோடய ஹெட் பின்னாடி வந்து டை பண்ணிக்கிறேன். ஸோ 2 ஃபேப்ரிக் இருக்கும் இல்லையா, அதில் ஒரு ஃபேப்ரிக் மட்டும் எடுத்து என்னோடய ஹெட் மேலே வந்து நான் ஃபுல்லாக வந்து கவர் பண்ணுற மாதிரி நான் க்ளோஸ் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த மாதிரி பண்ணும்போது நம்மளுக்கு சன் டேன் கிட்டேருந்து ரொம்பவே ப்ரொடெக்ட் பண்ணும். அது மட்டும் கிடையாது, இந்த மாதிரி ஃபுல் கவரில் போகும்போது உங்களோட ஹேர் வந்து லூஸ் ஹேரில் இருந்தால் கூட பறக்காமல் அதை அழகாக ஹோல்ட் பண்ணி வச்சுக்கும். ஸோ இது வந்து ஸ்கூட்டியில் போகிறவங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். செகண்ட் மெத்தட் வந்து பார்க்கலாம். ஸோ செகண்ட் மெத்தடுக்கு வந்து ரொம்பவே ஈஸி. இது நிறைய பேர் வந்து ட்ரை பண்ணியிருப்பீங்க. ஸோ அதை வந்து இப்போ நான் இந்த வீடியோவில் காட்டுறேன். ஸோ இது ரொம்பவே ஈஸி மெத்தட் தான். ஒரு பக்கம் இருக்கிற ஷால் வந்து கொஞ்சமாக விட்டுட்டு இன்னொரு பக்கம் வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக விட்டுக்கோங்க. ஸோ நீங்கள் உங்களோட தலையில் போட்டிருக்கிறத பின்னாடி உங்கள் காது பின்னாடி வந்து அழகாக கவர் பண்ணிக்கோங்க. எக்ஸ்ட்ராஸ் இருக்கிறத வந்து நீங்கள் வந்து இப்போது மாஸ்க் மாதிரி கட்ட போகிறீங்க. ஸோ இந்த மாதிரி சுங்கு தொங்கும் ஒரு சில ஸ்கார்ஃபில். ஸோ அதெல்லாம் வந்து உங்களுக்கு பிடிக்கல அப்படின்னா இந்த மாதிரி நீங்கள் பின்னாடி ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இல்லை எனக்கு சுங்கு தொங்குறது ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா நீங்கள் அப்படியே வந்து போட்டுக்கலாம். ஸோ இது வந்து எனக்கு சுங்கு தொங்குறது பிடிக்காது, அதனால் நான் வந்து அதை அழகாக ஃபோல்ட் பண்ணிக்கிறேன். இதுவும் வந்து நான் பின்னாடி டை பண்ணிக்கிறேன். ஸோ இதில் வந்து ஒரு மைனஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, உங்களோட ஹேரில் வந்து இது பாதி தான் இருக்கும். ஸோ நீங்கள் ஷார்ட் ஹேர் வச்சுருக்கீங்கன்னா அது அழகாக இதில் கவர் ஆகிடும். லாங் ஹேர் வச்சுருந்தீங்கன்னா கண்டிப்பாக இதில் கவர் ஆகாது. லூஸ் ஹேர் விடும்போது கண்டிப்பாக உங்களுக்கு ஹேர் பறக்கும். ஸோ ஆனால் வந்து இது அழகாக சன்கிட்டேருந்து ப்ரொடெக்ட் பண்ணும். இது ரொம்பவே ஈஸியாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் ஸ்கூட்டியில் போகும்போது பறக்காமல் இருக்கும் இந்த மாதிரி ஸ்கார்ஃப்லாம். நெக்ஸ்ட்டு தேர்ட் மெத்தட் எப்படி பண்ணலான்றதை பார்க்கலாம். ஸோ இந்த மெத்தட் எப்படின்னு பார்த்தீங்கன்னா, முஸ்லீம்ஸ்லாம் வந்து வியர் பண்ணுவாங்களே அந்த மாதிரி தான் வந்து இப்போ நம்ம வியர் பண்ண போகிறோம். இது வந்து ரொம்ப சின்ன ஸ்கார்ஃபாக இருந்தாலும் பரவாயில்ல, இல்லை பெரிய ஸ்கார்ஃபாக இருந்தால் இன்னும் அழகாக இருக்கும். பட் இது வந்து ஸ்கூட்டியில் எங்கேயாவது ட்ரைவ்லாம் பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக இது வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இது வந்து பறக்காது, எதுவுமே பண்ணாது. கரெக்டாக நம்ம நெக்கோட இந்த டிசைன்ஸ் வந்து முடிஞ்சிடும். ஸோ இந்த மாதிரி ஸ்கார்ஃப் வந்து ஒரு பக்கம் சின்னதாக விட்டுக்கிறேன். ஃபஸ்ட்டு நம்ம பண்ண மாதிரி பின்னாடி என் காது பின்னாடி எக்ஸ்ட்ராஸாக இருக்கிற ஸ்கார்ஃபை வந்து நான் போட்டுக்கிறேன். இதை வந்து என் கழுத்தை சுற்றி அழகாக நான் இதை வந்து எல்லாமே கரெக்டாக கவர் பண்ணிவிட்டு எடுத்துகிட்டு வரேன். இது கொஞ்சம் அப்படி இப்படி மிஸ்டேக் ஆகும். ஸோ அதை வந்து லைட்டாக அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த மாதிரி கவர் பண்ணிவிட்டு எக்ஸ்ட்ராஸ் இருக்கிறத வந்து என் கழுத்து கீழே வந்து நான் போட்டுக்கிறேன். பேலன்ஸ் இந்த ஸ்கார்ஃப் இருக்கு இல்லையா, ஸோ இதை தான் வந்து நான் இப்போ மாஸ்க்காக கட்ட போகிறேன். ஸோ எனக்கு சொன்னேன் இல்லையா சுங்கு தொங்குறது பிடிக்காதுன்னு, அதனால் வந்து நான் ஃபோல்ட் பண்ணிக்கிட்டு அப்புறமா வந்து நான் மாஸ்க் வந்து வியர் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த மாதிரி வியர் பண்ணும்போது நம்ம நெக் லைனோட முடிஞ்சிடும். ஸோ நம்ம வந்து எங்கேயாவது ரொம்ப லாங் ட்ரைவ் ஸ்பீடாக போகிறோம் அப்படின்னும் போது கண்டிப்பாக நம்மளுக்கு வந்து எதுவும் பறக்காது, எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸும் இருக்காது. அண்ட் நீங்கள் வந்து குட்டியாக சன் கிளாஸ் இல்லாட்டி கூலிங் கிளாஸ் எது வேணாலும் போட்டுட்டு நீங்கள் அழகாக ட்ரைவ் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி ஸ்கார்ஃப்லாம் வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்குறதுக்கு எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா, இன்ஸ்டண்ட்டாக நீங்கள் ஏதாவது மாஸ்க் போடணும் அப்படின்னா இந்த மாஸ்க் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இது வந்து என்கிட்ட கிடையாது. ஸோ நான் வந்து உங்களுக்கு இது ஒரு டிப்ஸ் மாதிரி கொடுக்குறேன். ஸோ இந்த மாஸ்க் வந்து நீங்கள் எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எடுத்த உடனே நீங்கள் அப்படியே மாஸ்க் மாதிரி போட்டுட்டு நீங்கள் அப்படியே கூலிங் கிளாஸ் இல்லை சன் கிளாஸ் ஏதாவது ஒன்று போட்டுட்டு நீங்கள் போயிட்டே இருக்கலாம். இந்த மாதிரி மாஸ்க் வந்து என்கிட்ட இல்லை. என்கிட்ட வந்து ஸ்கார்ஃப் தான் இருக்குது. பட் நான் வந்து ஸ்கார்ஃப்லேயே வந்து சன் டேன் ஆகாமல் என்னை ப்ரொடெக்ட் பண்ணிக்கணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்கன்னா, இப்போ நான் உங்களுக்கு சொன்ன 3 ஸ்கார்ஃப் மாஸ்க் வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். அது வந்து ரொம்ப ஈஸியாகவும் இருக்கும், ரொம்ப அஃபோர்டபுளும் கூட. ஜஸ்ட் இது 200 தான். ஸோ இந்த மாதிரி ஸ்கார்ஃப்லேயே வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மாஸ்கோட லிங்க் வேணும்னா நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் ஆட் பண்ணுறேன். இந்த வீடியோக்கு அவ்வளோதான். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன். டாடா பை.